Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 2 எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் யாமகுச்சி உள்ள உடியா அப்படின்ற மாதிரி பயங்கர வெறியோட காத்துக்கிட்டு நின்னா. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் இன்னைக்கு காலையில அந்த வாக்கர் டனி சவுத் கூட விளையாண்டாங்க இல்லையா, அந்த மேட்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல யாமகுச்சி சர்வீஸ் சரியா பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா. எல்லாரும் மேட்ச் முடிச்சுட்டு போறப்ப கூட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருப்பான் இல்லையா. நேரம் ரெஸ்ட் ரூம்லாம் போல கோச் யூக்காய் தான் பார்க்க போயிருக்கேன். நான் என்னோட சான்ஸை வேஸ்ட் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் எல்லாரும் மாதிரி விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், ஆனா என்னோட பயத்தால நான் ஓடி வந்துட்டேன். ப்ளீஸ் கோச், எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப மேட் டாக் தான் சர்வீஸ் பண்றான். அவன் வழக்கம் போல பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். டைஸ் எப்படியோ தட்டு மாதிரி ரிசீவ் பண்ண, ஆனா ஃபர்ஸ்ட் டச் உள்ள போகுது. அவங்க டீம் அட்டாக்கர் அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்ப பாயிண்ட் பார்த்தா ஆபஜோசா 23 கராசுனோ 18 சொல்லி இருக்குது. எல்லாரும் பின்னாடியே நில்லுங்க, பால் முன்னாடி வரன்னு எனக்கு தோணல அப்படின்னு ஆசைக்கு சொல்றான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க. டனாகாவும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கான். அவனும் அதே மாதிரி சர்வீஸ் பண்றான். இந்த வாட்டி கரெக்டா டனாகா ரிசீவ் பண்ணிடுறான். காகியமா ஹினாட்டாக்கு செட் பண்ண ஹினாட்டா ஒரு குயிக் அட்டாக் பண்ணி பாயிண்ட் வாங்குறான். ஹினாட்டா சர்வீஸ் போட நின்னுட்டு இருக்கான். யாரும் மேட்ச் பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாரும் இவன்டா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்னடா பார்த்தா சப்ஸ்டிட்யூட்ல நம்ம நின்னுட்டு இருக்கான். ஸ்டேடியத்துல மத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பிளேயர்ஸ் எல்லாரும் காலையில இவன் சர்வீஸ் பண்ணானே ஒழுங்காவே பண்ணலையே, இவனை நம்பி எதுக்கு இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹினாட்டா வெளியே போகும்போது யாமகுச்சி 10 பாயிண்ட் எடுத்துட்டு வாடா அவனே அப்படின்னு சொல்லி அனுப்புறான். 10 பாயிண்ட் எடுத்த மேட்ச் முடிஞ்சிருமேடா, அப்ப முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். யாமகுச்சி சர்வீஸ் போட நிக்கும் போது அவனோட கண்ணாடி சீனியர் அவனுக்கு சர்வீஸ் போட சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அவர் சொன்னதை நினைச்சு பாக்குறான். 8 செகண்ட்ஸ் இருக்குது. ரெஃப்ரி விசில் பண்ணதுக்கு அப்புறம் பாலை ஹிட் பண்றதுக்கு 8 செகண்ட் டைம் இருக்குது. நான் போன மேட்ச்ல பார்த்தேன் உனைய. ரெஃப்ரி விசில் பண்ண உடனே நீ பயந்துகிட்டு பாலை வேமா தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த. நீங்க பயப்படணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்ல சரி அப்படின்னு யாமகுச்சி சொல்றான். அப்புறம் நீ உங்க கோச் கிட்ட போய் பேசின போல. ஆமா பேசுனேன், அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் தான். அதனால இப்போ நீ கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரெண்ட் பிளேயரா ஆயிட்ட. இந்த வாட்டி ரெஃப்ரி விசில் பண்றாரு. ஆனா இந்த வாட்டி யாமகுச்சி பொறுமையா மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு பாலை மெதுவா தூக்கி போடுறான். அப்படியே ஓடி வந்து பாலை அப்படியே மெதுவா தட்டுறான். பால் அவங்க கோட்டுக்குள்ள அப்படியே ஆடிக்கிட்டே போகுது. அவங்க டீம்ல அதை பார்த்துட்டு பால் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா பால் கோட்டுக்குள்ள விழுந்துருது, பால் இன். யாமகுச்சிக்கு ஃபைனலி அந்த ஒரு மொமெண்ட் கிடைச்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மொமெண்ட் தான். வெளியே மேட்ச் பார்த்துட்டு இருந்த சீனியர் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கண்ணாடி சீனியர் ஒரு மாதிரி அழுகிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. ஏன்னா ஒரு கோச்சுக்கு எவ்வளவு கோட்டி கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம் அவரோட ஸ்டூடெண்ட் அவர் கண்ணு முன்னாடி அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த சாதிக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கும், அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆபஜோசாயோட 3ஆம் நம்பர் பிளேயர் சொல்றான், வாவ் சர்வீஸ் சூப்பரா இருந்ததுல, நான் கூட அவுட் தான் போகும்னு நினைச்சேன் அப்படின்றான். அதுக்கு ஒய்காவும் ஆமா அதனாலதான் எனக்கு ஜம்ப் ஃப்ளோட்டே சுத்தமா பிடிக்காது அப்படின்றான். டனாகா வந்து யாமகுச்சியை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா, வேற லெவல்டா அப்படின்ட்டு. இதை சூக்கி கேட்டுட்டு இது ஒன்னும் அவ்வளவு சர்ப்ரைசிங்கான விஷயம் எல்லாம் இல்ல அப்படின்றான். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு டனாகா கேக்குறான். கடந்த 5 மாசமா உங்க எல்லாரோட அவன் தான் அதிகமா சர்வீஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கான். இதை கேட்டதுக்கு அப்புறம் யாமகுச்சிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ஒரு சந்தோஷத்துல. இப்ப கராசுனோ 20 ஆபஜோசா 23 சொல்லி இருக்குது. கண்ணாடி சொல்றாரு, சர்வீஸ் அடிக்கிறது எப்பவுமே வாலிபால் டீமுக்குள்ள எல்லாருமே டீமா ஒன்னா இருப்பாங்க, ஆனா சர்வீஸ் அடிக்கிறப்ப மட்டும் தான் அவன் லோன்லியா இருக்கணும் அப்படின்றாரு. ஆமா, ஆனா அது இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம். சர்வீஸ் அடிக்கும் போது மட்டும் தான் நம்மளா இண்டிவிஜுவலா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவோம். வாலிபால் ஆரம்பிச்சதுல இருந்து சர்வீஸ்ன்றதும் அப்ப இருந்து இப்ப வர மாறிக்கிட்டே தான் வருது. போக போக பவர் அண்ட் எவால்யூஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற மாடர்ன் டே வாலிபாலை பொறுத்தவரை சர்வீஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்றாரு. ஏன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த சவருமே கிடையாது, அதை யாராலையும் பிளாக்கும் பண்ண முடியாது, அதனால அதுதான் பவர்ஃபுல் அப்படின்றாரு. அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாமகுச்சி மறுபடியும் அடிக்கிறான். நேரா மேட்டாக்கு கைக்கு போகுது. கீழையா மேலையா அப்படின்னு அவன் கன்ஃபியூஷன்ல இருக்கான். பால் அவன் ஷோல்டர்ல அடிச்சு பின்னாடி தெரிச்சிருது. அட்டம் கொய்யால என்னடா சர்வீஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல இருக்கிற மேட்டாக்கு இந்த பக்கம் டனக்கு வந்துட்டு இன்னொரு சர்வீஸ் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ஜாய்மெண்ட் ஆயிடுறாங்க. அடுத்த ஒரு சர்வீஸ் யாமகுச்சி அடிக்கிறான். அது வந்து நேரம் அந்த 3ஆம் நம்பர் கைக்கு போகுது. ஜம்ப் ஃப்ளோட்னாலே அப்புறம் பாஸ்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் பாஸ்ல எடுத்து தந்துடுறான். ஐயோ அவன் எடுத்துட்டான், அடுத்து அடிக்க வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாமகுச்சி ஒரு தயக்கத்தோட நிக்கிறான். நம்ம ஒய்கா வந்துட்டு பேக் ரோல ஈவாய்ஸ்மிக்கு செட் பண்றான். ஈவாய்ஸ்மி நேரம் யாமகுச்சி கையில அடிக்கிறான். விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாடியில வாங்கி எடுக்கிறான். இன்னும் என்னோட சர்வீஸ் யார்கிட்டயும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அதை காகியமா டைவ் அடிச்சு செட் பண்ண சூக்கி பாலை பார்த்து அப்படியே ஏறான். ட்ரிபிள் பிளாக் இருக்கிறாங்க, தூக்கி அலேக்கா டிராப் வச்சுட்டு போயிடுறான். அப்படியே சூக்கி பால் எடுத்து யாமகுச்சியில கொடுக்கும் போதே மறுபடியும் அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கான். இப்ப ஆபஜோசாயோட கோச் டைம் அவுட் கேட்டுறாரு. வெளியே இருந்து ஈவாய்ஸ்மியும் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த 12ஆம் நம்பர் பிளேயர் அவன் என்ன தைரியம் இருந்தா ஏன் ஸ்பைக்கே ரிசீவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். டே அவன் ஏதோ லக்ல எடுத்துட்டான் அப்படின்னு ஒய்காவா சொல்றான். இந்த பக்கம் நம்ம யாமகுச்சியை கட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி ஐயோ வலிக்குதே ரொம்ப அப்படின்னு இருக்கான். வெளியே நம்ம கண்ணாடி சீனியர் யாமகுச்சியை நினைச்சு ஒரு பெருமையோட சிரிச்சுக்கிட்டே நிக்காரு. இப்ப யாமகுச்சி சர்வீஸ் போட உள்ள போறான். சர்வீஸ் போடும் போதே அவரோட பிராக்டிஸ் பண்ண மொமெண்ட் நினைச்சு பாக்குறான். நேரா அங்க இருக்கிற அந்த ஒயிட் கலர் டேப்புக்கு மட்டும் ஏம் பண்ணு, உன் பாலை யாரும் ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி யாமகுச்சி கரெக்டா அந்த ஒயிட் கலர் டேப் டாப்ல இருக்க அந்த டேப்புக்கு மட்டும் தான் ஏம் பண்றேன். இப்ப அதை நினைச்சுக்கிட்டே இப்ப சர்வீஸ் அடிக்கிறான். பால் அப்படியே டேப்ல பட்டு நிக்குது. என்கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஒரே ஒரு வெப்பன் தான் இருக்குது, அது என்னோட சர்வீஸ் தான். நான் இங்க உள்ள வந்து ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. இந்த டைம்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறது என் கையில தான் இருக்குது, எல்லாமே என் கையில தான் இருக்குது. இந்த கேமோட மொமெண்டம் சேஞ்ச் பண்ற பவர் என்கிட்ட இருக்குது, ஏன்னா அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றப்ப பால் அவங்க கோட்டுக்குள்ள விழுந்து நமக்கு பாயிண்ட் ஆகுது. கண்ணாடி வந்துட்டு சபாடா லக்ல தப்பிச்சிட்டோம் அப்படின்றாரு. அது கோச்சுக்காய் வந்துட்டு இது லக்லாம் இல்லடா கண்ணாடி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப பாயிண்ட் 23 சொல்லிட்டு டையா இருக்குது. ஆல்ரைட் எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் காம் ஆகுங்க அப்படின்னு ஒய்காவா சொல்றான். நாங்கெல்லாம் காமா தான் இருக்கோம், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து இப்ப யாமகுச்சி மறுபடியும் ஒரு சர்வீஸ்
யூஸ் பண்றான். அதை இந்த வாட்டி ஈவாய்சுமி கரெக்டா அப்புறம் பாஸ் போட்டுறான். ஒய்காவாவும் மாக்கிக்கு செட் பண்ண மாக்கி அடிக்கிறான். ஆனா அது சூக்கி கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. அதை டனகா விழுந்து ரிசீவ் பண்ண காகியமா ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு பார்த்தா ட்ரிபிள் பிளாக் நிக்கிறாங்க. ஆசை எப்படியோ அடிக்கிறான். டனகா பின்னாடி போய் எறா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கத்திட்டு இருக்கான். டனகா எடுக்க போறான். நல்ல வேலை பால் அவுட்ல விழுந்துருது. சோ பாயிண்ட் நமக்கு வந்துருது. இப்ப கராசனோ 24 சொல்லி செட் பாயிண்ட் வச்சிட்டாங்க. வெளிய இருந்து கண்ணாடி சொல்றாரு, குட் ஜாப் யாமகுச்சி, நீ தான் இந்த மேட்சோட ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்து யாமகுச்சி ஒரு சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ப்ரோ இந்த வாட்டி விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அப்புறம் பாஸ் எடுத்தாரான். அதை ஒய்காவா ஈவாய்சுமிக்கு பேக் ரோல செட் பண்ண ஈவாய்சுமி இந்த வாட்டி கரெக்டா யாமகுச்சி கையிலே அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ யாமகுச்சி சப்ஸ்டிட்யூட்ல போய் மாறிக்கிறான் ஹினாட்டாக்கு பதிலா. ஹினாட்டா வந்துட்டு பேக் ரோல, அதனால நிஷினோயா உள்ள போயிட்டு ஹினாட்டா வெளியே வரான். யாமகுச்சி ஹினாட்டா கிட்ட வெளியே நின்னுகிட்டு இருக்கும்போது அடுத்த வாட்டி நான் 10 சர்வீஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டைச்சி உள்ள இருந்து நினைச்சிட்டு இருக்கான், யாமகுச்சி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க ஆபஜோ சைடுல இருந்து ஒரு அட்டாக்கிங் வருது. அதனால அதை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி ரிசீவ் பண்றான். அதை காகியமா ஆசைக்கு செட் பண்ண ஆசை அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து பார்த்தா மறுபடியும் ஈவாய்சுமி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து சூக்கி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். கிண்டாச்சி இதை பார்த்துட்டு சம கடுப்பாயிடுறான். ஈவாய்சுமி வந்துட்டு டே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இது ரொம்ப கிரிட்டிக்கலான மூமெண்ட், என்னோட தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது லாஸ்ட் மேட்ச் மட்டும் அமைய விடக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் மைண்ட்ல இருக்குது. இப்ப ஆசையை சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல இருந்து மாக்கி ரிசீவ் பண்றான். கொஞ்சம் உள்ள போயிருது. ஒய்காவா பறந்து ஒத்த கையில செட் பண்றான். கிண்டாச்சி ஆசை கையில அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இப்போ ஒய்காவா சர்வீஸ் போட போறான். நேரா ஆபஜோ சைட கோச் நம்ம கோச் நினைச்சதே நினைச்சு பாக்குறாரு. இந்த மாடர்ன் டே வாலிபாலை பொறுத்தவரை சர்வீஸ்ன்றது ஒரு அல்டிமேட் வெப்பன். இதுல நம்ம n நம்பர் ஆஃப் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு பிளாக்கே கிடையாது. அப்படி அவர் சொல்லும் போதே ஒய்காவா பால ஹைட்டா தூக்கி போட்டு அவன் கண்ணை வச்சு அவ்வளவு ஷார்ப்பா பாத்துக்கிட்டு இருக்கான். பால அப்படியே வந்த வேகத்துக்கு கரெக்டா செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். நிஷினோயா கையில பட்டு பால் வெளியில தெரிச்சுக்கிட்டு போகுது. டே இதெல்லாம் ஒரு ஸ்பைக்கிங்டா அப்படின்ட்டு டைச்சி ஒரு ஷாக்கோட இருக்கிறான். இப்ப ஆபஜோசை செட் பாயிண்ட் வச்சிட்டாங்க. டைச்சி வந்துட்டு ஓகே 2 பேரால இதை ஹேண்டில் பண்ண முடியாது, ஆசைக்கு நீயும் பின்னாடி வந்து ரிசீவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரா இப்ப ரிசீவ் பண்ண ரெடி ஆகுறாங்க. இப்பயும் ஒய்காவா வேமா ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். அந்த டைச்சி எப்படியே ரிசீவ் பண்றான். ஆனா பால் ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள போகுது. அதை கிண்டாச்சி லைட்டா உள்ள அமுக்குறான். டனகா எப்படியே ஒத்த கையில தூக்கி விடுறான். காகியம் வந்துட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசை அடிக்கிறத மாக்கி விடாம ரிசீவ் பண்றான். மேட்டாக் வெறி கொண்ட வேங்கையாட்ட ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஒய்காவா பேக் ரோல நம்ம ஈவாய்சுமிக்கு செட் பண்றான். அவனும் கத்திக்கிட்டே செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். சூக்கி கையில் என்னதான் பட்டு இருந்தாலும் அது டைரக்டா கிரவுண்ட்ல ஹிட் ஆயிடுது. 28-26 சொல்லி ஆபஜோசாய் செகண்ட் செட்டை வின் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி டிசைனிங் செட்டுக்காக 2 டீம் ரெடி ஆகுறாங்க. மேட்ச் முடிஞ்சு சைடு மாறிக்கிட்டு இருக்கும்போது யாமகுச்சி வந்து ஹினாட்டா கிட்ட சொல்றான், அந்த ஒய்காவா அவன் சர்வீஸ் வேற லெவல்ல அடிக்கிறான் அப்படின்ட்டு யாமகுச்சி சொல்றான். ஹினாட்டா வந்துட்டு ஹே நீ தான் சர்வீஸ் சூப்பரா அடிச்ச அப்படின்னு சொல்றான். இல்ல அவன் கிட்ட என்ன விட ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவன் தேர்ட் இயர் தானே, ஆனா அதனால மட்டும் நான் சொல்ல வரல, வேற எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்கறான். ஜம்ப் சர்வீஸ் பவர்ஃபுல் தான், ஆனா அதுல அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பிரஷரான சிச்சுவேஷன்ல ஃபுல் கண்ட்ரோலோட இவ்வளவு பவர்ஃபுல்லா அடிக்கிறதுன்றது வேற லெவல் தான். அவன் உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான ஒருத்தன் தான் அப்படின்ட்டு சொல்றான். டனகா நிஷினோயா 2 பேருமே யாமகுச்சி பார்த்துட்டு பரவாயில்ல நீயும் சர்வீஸ் சூப்பரா அடிச்சு அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ஓ தேங்க்யூ, ஆனா நான் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு யாமகுச்சி சொல்றான். நம்ம எல்லாரும் தேர்ட் செட் விளையாட போறோம் போலயே அப்படின்ட்டு டைச்சி சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாண்டோம். அண்ட் செகண்ட் டைம் அந்த இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச், அப்புறம் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிற மேட்ச். நம்ம எப்பவுமே இவங்க கூட ஒரு இன்டென்ஸான கேம் தான் விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். இவங்க நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஆப்போனன்ட்ஸ் தான். போன வருஷம் வர நம்ம 2 டீம்ஸ்க்குமே ஒருத்தர் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா இவங்க கூட விளையாடுற எல்லா மேட்சும் 3வது செட் வர ஃபுல் கேம் லேண்டே ஆகணும்ன்றது தான் நம்மளோட நேரம் போல. பாத்துக்கலாம், இதுதான் ஃபைனல் செட், இதுதான் நம்மளோட ஃபைனல் பேட்டில் அப்படின்ட்டு டைச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல இருந்து ஃபைனல் செட் ரொம்பவே பரபரன்னு போக போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்சியை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.